ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. வேகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி 2/11/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஜாதகங்களை சேர்க்கச்சு இந்த 10 பொருத்தத்தை வச்சு நான் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இந்த 10 பொருத்தத்துக்கு அப்புறம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷம். இந்த 10 பொருத்தம் இல்லைன்னா என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். இந்த 10 பொருத்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம்னு எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்துறது. இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் இது அதிகமான செவ்வாய் தோஷம், இது குறைஞ்ச செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செவ்வாய் தோஷம், இது மாதிரி இதெல்லாம் ஜுரமா ரொம்ப ஹை ஃபீவர் லோ ஃபீவர்னு சொல்கிறதுக்கு அதிக செவ்வாய் தோஷம் குறைஞ்ச செவ்வாய் தோஷம், இப்படி பலவிதமான கருத்துக்களால் நிறைய நல்ல சம்பந்தங்கள் நல்ல விவாகங்கள் தடைப்படுறதை பார்க்குறோம். ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் கை கழுவி போகிறத பார்க்குறோம். உங்களுக்கு பொன் வீட்டுக்காரன் பிள்ளை வீட்டுக்காரன் நல்லா பிடிச்சிருக்கும், அவள் சொன்ன அத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் சரியாக இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று குறுக்க அப்படியே அதை கெடுத்துரும். இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எல்லா சாஸ்திரங்களும் எல்லா சம்பிரதாயங்களும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக தான் ஏற்பட்டிருக்கே தவிர யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது. இப்போ கங்கையில் போய் குளித்தா பாவம் போகும்னு சொல்கிறான். குளிக்க தானே சொன்னா, நீ குளிக்காமல் இரு ஒரு மாதம் சொல்லியே. கங்கையில் போய் நல்ல ஓடுற நதியில் முங்கி ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொன்னான். குளிக்கிறதுன்றது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தானே. தீபாவளி கொண்டாடுன்றா, நல்லா ஸ்வீட் வாங்கி நிறைய சுவாமிக்கு ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னு தானே சொல்கிறான். நம்ம சாஸ்திரங்கள் கொண்டாட்டத்தை தான் சொல்கிறத தவிர யாரையும் கஷ்டப்படுன்னு சொல்லலையே. ஒரு நாள் உபவாசம் இருந்தால் மறுநாள் துவாசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நன்னா சாப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். இரவு 7:49க்கு சந்திராஷ்டமம் முடிகிறது. 7:50 அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் 8 மணிக்கு மேலே ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் செய்யலாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமானின் திருவடி கமலத்தில் சரணாகதியாகி விடுங்கள். எந்த பிரச்சனையும் வராது. முருகனை வணங்குபவர்களுக்கு முழுமையாக அவன் பாதுகாப்பு அளிப்பான். முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் அற்புதமான நாள் இன்றைய தினம். கந்த சஷ்டியின் 4ஆம் நாள் சதுர்த்தி. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் செய்ய வேண்டிய நாள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இரவு 7:49 வரையிலே இருக்கிறது. எனவே இது இறை வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக நீங்கள் கருத வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கெல்லாம் தவிர்க்கணும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சந்திரனும் சனியும் இணைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே இந்த 3 கிரக சேர்க்கை மிகச் சிறப்பு வாய்ந்தது. இன்று இரவு 7:49 மணி சுமாருக்கு
சந்திரன் நகர்கிறது, 7லிருந்து நகர்ந்து 8ஆம் இடம் சொல்கிறது. ஆகவே இன்று இரவிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. வெள்ளி சனி 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும், இன்றைக்கி ராத்திரிலேருந்து வியாழக்கிழமை நைட்டு ஆரம்பித்து வெள்ளி சனி ஃபுல்லாக சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஜாகிரதையாக இருங்க. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. இன்றைய நாள் ரிஷபராசிக்கு சந்தோஷமான நாள். திருமண வயதில் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கும். பகைமை உணர்வு கொண்டவர்களெல்லாம் இப்பொழுது மாறிவிடுவார்கள். ஒன்று அடிக்கிறேன், வெட்டுறேன், குத்துறேன்னு பேசினவெல்லாம் இப்போ வந்து அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சிப்பாங்க திடீர்னு. அந்த மாதிரி உறவுகள் வலுப்பெறுகின்ற அற்புதமான ஒரு நேரம். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். இன்று இரவு 7:49க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் அற்புதமாக அமைந்திருக்கிறது. நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. 6, 11 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. 6 குடைவன் என்பதால் அது நோய் நொடிகளை சிறிது ஏற்படுத்தலாம், கடனையும் ஏற்படுத்தலாம். ஆனால் லாபாதிபதியாகவும் இருப்பதால் செல்வத்தையும் ஏற்படுத்தும், பணத்தையும் கொடுக்கும். ஆகவே வருமானமும் கடன் ஆகிய இரண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடன் வாங்குவதன் மூலமாக வருமானம் வரும். கடன் வாங்கி கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். புது கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் எப்போதும் கையில் கொடை எடுத்துகிட்டே போவார். ஒரு நாள் கேட்டேன், ஏங்க எப்போதும் கொடை வச்சுருக்கீங்க? மழை வரும்போது கொடை எடுத்துகிட்டு வந்தால் போகாதா? இல்லை ரொம்ப வெயிலாக இருந்தாலும் கொடை எடுத்துகிட்டு வரலாம், சாதாரணமாக தானே இருக்குது வெதர், எதுக்கு கொடை எடுத்துகிட்டு வரீங்கன்னு. அட நீங்கள் வேறு, எனக்கு எல்லா இடத்துலையும் கடங்காரம் இருக்காப்பா. அங்கே வரும்போதே கவனிச்சிடுவேன், உடனே கொடையை விரிச்சிடுவேன், அப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு போயிடுவேன், மறைச்சிட்டு போயிடுவேன். அப்படின்னு கடங்காரன்ட்ட ஃபேஸ் தெரியக்கூடாதுக்காக மறைக்கிறதுக்காக கொடை வச்சுருக்காரு. அந்த மாதிரிலாம் சில பேர் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி இந்த சின்ன சின்ன கடனெல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிடலாம். கடன் தீரும், கடன் ஏற்படும், ரெண்டுமே நடக்கும். ஆகவே பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இரவு 7:49 வரை இருக்கிறது. பிறகு 6ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று விடுகிறது. ராசி அதிபதி நல்ல நிலையிலே இருக்கிறது. தனுசிற்கு சென்ற பிறகு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். பதவிகள் கிடைக்கும். உயர் பதவிகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு அது கிடைத்துவிடும். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம். குறிப்பாக அரசு பணியிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் வழங்கப்படுதல் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். நடைமுறையிலே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அதிலே தீர்த்து வைக்கப்படும். உங்களுடைய வேலை தொடர்பான சிக்கல்கள் ஏதேனும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் எதாக இருந்தால் அதெல்லாம் இப்போது சால்வ் ஆகிடும். ஆகவே நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு